ஹாய் கைஸ். எடுத்துக்காட்டு 2.17 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் சென்னையிலிருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுகிறார். அவர் தனது பயணத்தை புதன்கிழமை 22:30 மணிக்கு தொடங்குகிறார். எந்தவித தாமதமுமின்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் 32 மணி நேரம் ஆகும். அவர் எப்பொழுது டெல்லியை சென்றடைவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. நிறைய காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. இது எப்பொழுதுமே பேசிக்காக ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்டார்டிங் டைம், தொடக்க நேரம் இதில் எடுத்துக்கணும். தொடக்க நேரம் ப்ளஸ் பயண நேரம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை இதில். இதை ரெண்டுத்தையும் கூட்டி காங்க்ருவெண்ட் 24, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், கரெக்டுங்களா? இதை போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ பாருங்களேன், இப்போ தொடக்க நேரம் அப்படிங்கிறது இந்த நேரத்தை மட்டும் எப்போதும் ரயில்வே நேரமாக தான் எடுத்துக்கணும். நைட்டு 10 மணியை நம்ம 10 மணி நடத்தினா அது காலையில் 10 மணி தான் கணக்கு வச்சுக்கணும், சரிங்களா? நைட்டு 10 மணி அப்படிங்கிறது 22 மணி நேரம் அப்படின்னு வச்சுக்கணும். ரயில்வே டைமில் தான் தொடக்க நேரத்தை வச்சுக்கணும். நமக்கு கேள்வியிலேயே அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரயில்வே டைமாக தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ இப்போ 22:30 அப்படின்னு. ஓகே, இப்போது நம்ம கணக்கில் தொடக்க நேரம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நைட்டு 22:30. நல்லா கவனிச்சிக்கோங்க. தொடக்க நேரம் 22:30 ப்ளஸ் பயண நேரம் 32 மணி நேரம். காங்க்ருவெண்ட் இது எவ்வளோன்னு தெரியாது, மட்டு 24, ஏன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதனால். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும். இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 32 ப்ளஸ் 22.30 கூட்டினா 54.30 வருது, கரெக்டுங்களா? 54.30 காங்க்ருவெண்ட். அங்கே எழுதுறதுக்கு முன்னாடி இதை 24ஆல் வகுத்துருவோமா? 54.30 24 மணி நேரம். இதில் முதல் 54 இருக்குல்ல, அதில் எவ்வளோ நேரம் இருக்குது? 48 மணி நேரம். 24 இருக்குது. ஸோ அப்போ 2 நாள் கடக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஈவும் முக்கியம், நம்ம மைண்டில் இருக்கணும் இந்த ஈவு அப்படிங்கிறது, ஓகேங்களா? 48 மணி நேரம். 54ல் 48 போச்சுன்னா மீதி 6. இந்த பக்கம் இருக்கிறது நிமிடம், மணி இல்லை. ஸோ அது சின்ன நம்பரு, அதனால் அதை அப்படியே வச்சுக்கணும், கரெக்டு தானே? இங்கே இருக்கிறது 24 மணி நேரம், அதை விட இது சின்ன நம்பர் 30 அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த 6.30 அப்படியே வச்சிடுறோம். இப்போது இதில் 6.30 மட்டு 24, கரெக்டுங்களா? இப்போது 6.30 இது ஸ்டார்ட் பண்ண கிழமை பயணம் ஸ்டார்ட் பண்ணது புதன்கிழமை, ஓகேங்களா? இப்போது 2 நாள் ட்ராவல் ஆகிருக்கு. இதுதான் அந்த ஈவு முக்கியம் நான் சொன்னேன். ஈவு இந்த கணக்கில் எங்கேயுமே இடம்பெறாது. ஆனால் நமக்கு இந்த 2 வச்சு தான் முடிவு பண்ணுவோம். பயணம் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க? புதன்கிழமை நைட்டு, புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து 2 நாள் ட்ராவல் ஆகிருக்குது. அப்போது வியாழன் தாண்டி வெள்ளி. இப்போ வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணி. நான் ஆரம்பிக்கும்போது சொன்னது தான், கணக்கு இந்த நேரம் எல்லாமே எப்படி இருக்கணும்? ரயில்வே டைமில் தான் இருக்கணும். 6:30 அப்படின்னா அது காலையில் இருக்கிற 6:30 தான், சாயங்காலம் இருக்கிற 6:30 கிடையாது, சரிங்களா? ஸோ இவர் போய் சேர்ந்த நேரம் வெள்ளிக்கிழமை 6:30 மணி. அவ்வளோதான் ஆன்சர், ஓகேங்களா? இது ப்ரொசீஜர், கணக்கு ப்ரொசீஜர் படி போட்டாச்சு. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க இதுக்கும். இப்போ இதுதான் ட்ராவலிங் பீரியட். இப்போ இது புதன்கிழமை 0ல் ஆரம்பித்து 24 மணி நேரம். இது புதன்கிழமை, கரெக்டுங்களா? அடுத்தது வியாழக்கிழமை. வியாழக்கிழமையோட 0வும் இது தான். புதன்கிழமையோட 24ம் வியாழக்கிழமையோட 0வும் இது தான், கரெக்டுங்களா? புதன்கிழமை 24னா அது வியாழக்கிழமையோட 0. இப்போ இதுலேருந்து இன்னொரு 24 மணி நேரம். இது வியாழக்கிழமையோட 24 மணி நேரம். அடுத்து இருக்கிறது இது வெள்ளிக்கிழமையோட 0. அதுலேருந்து இன்னொரு 24 மணி நேரம், கரெக்டுங்களா? இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நைட்டு 22.30, அதாவது நம்ம புரிதல் படி 10:30க்கு கிளம்பியிருக்கிறாரு. கிளம்புனா புதன்கிழமையில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு? 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. 1.30, கரெக்டுங்களா? அடுத்தது இந்த வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு 24 மணி நேரம். ஏன்னா மொத்த பயண நேரம் எவ்வளவு? 32. ஸோ இந்த 24 இதோட இந்த 1.5 கூட்டினா எவ்வளோ வருது? 25 தான் வருது. இன்னும் 32.5 மணி நேரம் வரல. ஸோ அப்படியே இந்த வியாழக்கிழமை ஃபுல்லாக தாண்டியாச்சா? இப்போ இது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் மீதி இன்னும் எவ்வளோ நேரம் பயண நேரம் இருக்குது? வெள்ளிக்கிழமையில் 0ல் நிற்கிறோம். மீதி இன்னும் எவ்வளோ பயண நேரம் இருக்குன்னா
24 25 போச்சுன்னா மீதி 6.5 மணி நேரம் இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை 0லேருந்து ஆரம்பித்தா வெள்ளிக்கிழமை காலையில் 6:30 மணிக்கு அவர் ரீச் ஆகிடுவார். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, தேங்க்யூ.